நீங்கள் இன்று பலவிதமான துக்கங்களால் மனம் நிம்மதியில்லாமல் நொந்து வாடி போயிருக்கலாம். அது கடன் பிரச்சனைகளால் உண்டான துக்கமாக இருக்கலாம், அல்லது வருமானத்துக்கு வழியில்லையே என்கிற துக்கமாக இருக்கலாம், அல்லது கணவரை குறித்து ஒரு துக்கமாக இருக்கலாம், அல்லது மனைவியை குறித்த ஒரு துக்கமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு துக்கமாய் இருக்கலாம், அல்லது கர்ப்பத்தின் கனியில்லையே என்ற துக்கமாக இருக்கலாம், அல்லது அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேனே என்ற துக்கமாயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பல நாட்களாய், சில வருடங்களாய் நீங்கள் இந்த துக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் என்னுடைய ஆலயத்திற்கு வந்தபோது துக்கத்தோடு வருவீர்கள், திரும்பி போனபோது மகிழ்ச்சியோடு போவீர்கள் என கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறேன். இன்றே உங்களின் அனைத்து பிரச்சனைக்கும் விடிவை உண்டாக்குவேன். நீங்கள் ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பி போகும்போது நல்ல சுகத்தோடு கம்பீரமாய் நடந்து போவீர்கள். எத்தனை வருட பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறேன். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றே கர்த்தராகிய நான் ஒரு முடிவை உண்டாக்கப் போகிறேன். நீங்கள் ஜெபிக்கும்போதே உங்களுக்கு அற்புதங்கள் செய்யப்படும் என்று சொல்லுகிறேன். யாரிடத்துல போய் என் துயரங்களை சொல்லன்னு தெரியல. என்னை நேசிக்க யாரும் இல்லை. என்னை என் கணவரும் நேசிக்கல. என் குடும்பமும் என்னை நேசிக்கலன்னு புலம்பிக் கொண்டே தனிமையில நடந்து போறியா என் மகளே? என் மகனே, நான் உன்னை அழைத்து கலங்காதே. நான் உனக்கு ஆறுதலாக உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாத. நான் உன் கண்ணீரை துடைத்து உன்னை உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்வேன் என்று உனக்கு சொல்லுகிறேன். என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை என்று கலங்காதே. நான் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறேன். நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன்னு அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வேதனைகளை காண்கிற தேவன் நான். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ அழாதே, உன் கண்ணீரை நான் துடைப்பேன். யாரோ ஒருவரை மரணப்படுக்கையில் வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இன்றே நான் சுகம் கொடுத்து எழுந்திரு மகனே, மகளே என்று அவர்களுக்கு அனைத்தையும் அவர்களிடத்திலிருந்து நீக்கி போடுகிறேன். நான் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதலடைவார்கள். மேலும் இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தியடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மேலும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் என்னிடத்தில் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளைப் பெறுவோம் என்று விசுவாசியுங்கள். நான் உங்களுக்கு ஏதுவான நன்மைகளை செய்வேன்.